ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பெப்பர் ஃப்ரை தான். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட்டு, அப்புறம் 1 கப் வாட்டர் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் போட்டுட்டு 1 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 1 கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உருளைக்கிழங்கு குக் ஆகிற வரைக்கும் இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகி ரோஸ்ட் ஆகிடும். ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.